ஆலோகேஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லைஃப் டைம் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி குஷினா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருப்பாங்க. அப்போது நடுட்டு பிறக்கும் போது ஒபிட்டோ வந்து நைன்டெல்ஸை ரிலீஸ் பண்ணுவான் லீஃப் வில்லேஜை. அப்போன்னு பார்த்து மினாட்டோ வந்து ஒபிட்டோ கிட்ட நருட்டோ கொடுப்பாங்க. ஒபிட்டோ வந்து கோஸ்ட்டை வந்து நருட்டோ கூட சீல் பண்ண போவான். அப்போது வந்து டக்குன்னு வந்து ஒபிட்டோ வந்து நருட்டோவை கொல்ல போவான். அப்போது நம்ம மினாட்டோ நமிகாசையை வந்து அதை தடுத்து நிறுத்தி அவர் வந்து எடுத்துகிட்டு போகும்போது நருட்டோட வச்சிருந்த அந்த கிளாத்துக்கு பின்னாடி வந்து பேப்பர் பாம் வச்சுருப்பாங்க ஒபிட்டோ. அதையும் அது வெடிச்சிருக்கிறதுக்கப்புறமா நல்ல வேலை நருட்டோவை காப்பாற்றிடுறாரு மினாட்டோ நமிகாசே. ஸோ அப்படியே ஒபிட்டோ கிட்ட வந்தீங்கன்னா அவர் ரொம்ப லவ் அண்ட் கேர் பண்ணுற ரின்னு வந்து அவங்க ஃப்ரெண்டோட கக்காஷி கையிலே இறந்து போயிருப்பார். அப்போ வந்து அச்சஸெல்லாம் 2 பேருமே அட் அ டைம் கக்காஷியும் ஒபிட்டோ வந்து 2 பேருமே அட் அ டைமில் மங்கியகு ஷரிங்கன் அவேக் பண்ணிடுவாங்க. அப்போது ஒபிட்டோ வந்து ரின்னு சாவதை பார்த்து ஒபிட்டோ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மாதிரோட வழியில் போயிட்டு ரொம்ப தப்பாக போயிட்டான். ஸோ அவனே 4th கிரேட் நிஞ்சாவரில் தான் இது நோட்டீஸ் பண்ணான். ஸோ மாதராயும் அப்போ வந்து மாதரா வந்து ரீஅனிமேட்டட் ஜூன்ஸு போட்டு வந்திருப்பான். அப்போ பார்த்து அவன் ரொம்ப நேசிச்ச ரெனிகனும் ஷரிங்கனும் எல்லாமே அவனுங்க கிடைக்க அவன் நேசித்த எல்லாமே. ஸோ அப்பன்னு பார்த்து பிளாக் ஜூன்ஸ் வந்து மாதராவோட பின்னாடி வந்து நெஞ்சில் குத்தி வச்சிடும் மாதராவை. அப்புறம் ஸோ மினாட்டோ சைடில் வந்து இன்னொன்னா ஒரு ரைட் ஹேண்டில் லீஃப் வில்லேஜ், லெஃப்ட் ஹேண்டில் அவங்க ஃபேமிலி. ஸோ 2 பேருமே காப்பாற்றி அவங்க பண்ணோம். ஸோ மினாட்டோ வந்து நருட்டோ பாண்ட் பண்ணும்போது வெறும் ப்ளூ கலர் ட்ரெஸ் மட்டும் தான் போட்டுருப்பாரு. ஆனால் நீங்கள் ஒபிட்டோ கூட ஃபைட் பண்ணும்போது நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இந்த ஃபோர்த்து உக்காகி ஆகும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரோ அதே ட்ரெஸ் போட்டிருப்பாரு. ஸோ அப்படி பண்ணும்போது மினாட்டோ வந்து ஒபிட்டோவை போட்டு தருவார். அப்போ ஒபிட்டோ திரும்ப உயிரோடு வந்துடுவான். அப்புறம் அவர் ரசிங்கன் போட்டு ஒபிட்டோவை கொல்ல பார்ப்பார். திரும்ப ஒபிட்டோ டிஃபீட் ஆகிடுவான். ஆனால் நைன்டெல்ஸ் வந்து அப்புறம் மினாட்டோ வந்து நைன்டெல்ஸை பாதி மினாட்டோக்குள்ளேயும் பாதி நருட்டோக்குள்ளேயும் சீல் பண்ண பார்த்தாரு. அப்புறம் நைன்டெல்ஸ் வந்து இது நடக்கக்கூடாது, இதை தடுக்கணும்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து அட்டாக் பண்ண போவோம். அப்போது மினாட்டோ அண்ட் குஷினா வந்து நடுவில் வந்து நருட்டோ காப்பாற்றிடுவாங்க. அப்போது ஸ்பாட்லேயே 2 பேரும் செத்து போயிருப்பாங்க. அப்புறம் 3rd உக்காகிய வந்து இவங்களை 2 பேரையும் மெடிக்கல் டீமை சம்மனிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்புறம் குஷினா வந்து கொஞ்சம் நேரம் உயிரோடு இருப்பார். இருக்காங்க. அப்போ வந்து 3rd உக்காகி வந்து இவனோட நருட்டோட பேர் என்னன்னு கேட்பாரு. அப்போது குஷினாவும் நருட்டோ உசுமாக்கின்னு சொல்லுவார். நருட்டோ அப்போது 3rd உக்காகி வந்து நருட்டோன்னு சொன்னேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அந்த ஸ்பாட் டைம்லேயே 2 பேருமே செத்து போயிடுவாங்க. ஸோ மினாட்டோ தான் ரொம்ப பாவம். ஏன்னு சொன்னிங்கன்னா அவங்க ரைட் ஹேண்டில் லீஃப் வில்லேஜ், அவங்க லெஃப்ட் ஹேண்டில் அவங்க ஃபேமிலியில் அவர் ரொம்ப நேசித்த நருட்டோ வந்து பொழிச்சிக்கிட்டாரு. அது ரொம்ப நேசித்த குஷினா வந்து செத்து போயிட்டாங்க. இதுக்கு முழு காரணமும் ஒபிட்டோ தான். ஸோ ஒபிட்டோ வந்து நல்லவன் இல்லை கெட்டவன் இல்லை, 2மே கலந்தவன். ஏன்னா அவனுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஏன்னா அவன் ரொம்ப நேசித்த ரின்னு அவங்க கண்ணு முன்னாடியே கக்காஷோட சிடோரிலேயே பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரின்னு வந்து சூசைட் பண்ணியிருப்பாங்க. கக்காஷியோட சிடோரில் வந்து அவங்களே மாட்டி சூசைட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இவ்வளோ தான் கைஸ் நருட்டோட பார்னிங் லைஃப் டைம் ஸ்டோரியும். ஸோ பை கைஸ்.